வணக்கம் வரவுகளே, நான் தான் வினோத். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இப்போ நம்ம பேச போகிற ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தா, நம்ம அதிகமாக கேள்விப்படுற ஒரு தகவல் தான். அதாவது நிறைய எம்எல்ஏஸ் தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தற்போதைய ஆளுங்கட்சியில் போய் சேர்றதை நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. அதாவது அதை கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது எங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லுவாங்க, கண்டிப்பாக அதான் அவங்களோட ரீசன். இனியொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்கட்சியில் இருந்து எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்தால் தான் மக்களுக்கு நல்லா பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக என்னென்னா, உங்களை மக்கள் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க? உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தானே உங்களை ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்திருக்காங்க உங்கள் சட்டமன்ற தொகுதிகளில். தயவு செய்து இந்த மாதிரி எதிர்கட்சிகளை எம்எல்ஏ இருக்கிறவங்க தயவு செய்து ராஜினாமா பண்ணாதீங்க. இது நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது. இது அந்த பகுதி மக்களின் வாழ்வாதார பிரச்சனை. ஒரு எம்எல்ஏ இல்லைன்னா அந்த சட்டமன்ற தொகுதி என்ன ஆகுன்னு நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த தொகுதிகளுக்கான நிதி மேலாண்மையோ, குடிநீர், சாலை வசதி, மின்சாரம், அனைத்து பிரச்சனையும் சரி செய்யப்படாமல், அதற்கான நிதி ஒதுக்காமல் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை மக்கள் சந்திப்பாங்கன்னு தெரியும். இன்னொன்றுனா, தயவு செய்து நாடாளுமன்றத்தில் இதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டசபையிலையோ இல்லை நாடாளுமன்ற தேர்தலையோ இதே மாதிரி எம்பிஸாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, போட்டிட்டு ஜெயிச்சுட்டு ராஜினாமா பண்ணி பிற கட்சியில் சேர்ந்து வெற்றி பெறலான் என்று நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் வருகிற 5 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாத மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கணும். கண்டிப்பாக இது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது மக்கள் சார்ந்த பிரச்சனை. அதனால் இந்த நடவடிக்கை எடுத்து ஒரு 5 வருஷத்தில் இடையில வர நாடாளுமன்ற தொகுதி எதுலையுமே போட்டியிடாத மாதிரி ஒரு சட்ட அமைப்பை உருவாக்கினா நல்லா இருக்கும். இது என்னுடைய கருத்து. இதுக்கு எந்த ஒரு எதிர்வினையான கமெண்ட்ஸ் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு மனசில் தோணு சொல்கிறேன். இப்போ கூட இந்த அதிமுக கட்சியிலேருந்தெல்லாம் பல பேர் அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு இப்போ ஆளுகிற கட்சியில் போய் இணைஞ்சதை நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் தோத்துட்டீங்க, இப்போ இந்த கட்சியிலேருந்து விலகி ஆளுங்கட்சியில் இணைஞ்சு போட்டிட்டு ஜெயிக்கிறீங்கன்னா அது வேற, இது வேற. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க. நன்றி உறவுகளே, நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். இவ்வளவு தூரம் 5 பேரோ 10 பேரோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சதுக்கு, எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முதலில் நன்றி. பாய் நண்பர்களே.